கர்த்தருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள் அப்படின்னு வேதம் சொல்லுது. கர்த்தருடைய பாதை எல்லாருக்குமே கிருபை நிறைந்ததா இருக்குமா? எல்லாருக்குமே அது சத்தியம் நிறைந்ததா இருக்குமான்னா, நிச்சயமா அப்படி கிடையாது. ஆண்டவரோட வசனம் தெளிவா சொல்லுது. சங்கீதம் 25:10 சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். ஆமாங்க. யாரெல்லாம் ஆண்டவரோட உடன்படிக்கைய ஃபாலோ பண்றாங்களோ, அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு நடக்கிறார்களோ, அவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமா இருக்கும். எதுங்க கர்த்தருடைய உடன்படிக்கை? ஆண்டவர் உபாகமம் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல இப்படி சொல்லி இருக்கிறாரு. 10 கட்டளைகளை தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு உடன்படிக்கையா அதை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய கர்த்தருடைய கட்டளைகள் அப்படின்னு சொல்லி அந்த 10 கட்டளைகளை தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உடன்படிக்கையா கொடுத்திருக்கிறாரு. யாரெல்லாம் ஆண்டவரோட கட்டளைகளின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள்.